இந்திய அரசாங்கம் தான் குழந்தையெல்லாம் பெறாதுன்னு சொன்னது. அவங்க தான் சொன்னாங்க குழந்தையெல்லாம் பெறாதீங்க, சைனாக்காரன் மிஞ்சி போயிடுவோம் போல தெரியுது நம்ம, அதனால குழந்தையெல்லாம் பெறாம இருங்க சொல்லி நம்ம இந்த புண்ணியமாக்கம் சொன்னதை கேட்டு நமக்கு அனுபவத்தின் மூலமாகவும் ஒரு குழந்தை போதும் 2 குழந்தை கூட வெயிட்டிங்ல சொல்லி நம்ம குழந்தை குறைச்சி பெற்றதுக்கு தண்டனை என்னன்னா, நமக்கு 39 எப்படி இருக்கு, இப்ப அதை குறைக்க போறேங்கிறான். மக்கள் தொகை அடிப்படையில் குறைக்கிறன்னு சொல்லி நம்ம வாயை அங்கே மூட பார்க்குறாங்க. பாராளுமன்றத்தில் மோடியை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே தைரியம் உள்ள கட்சி திமுக ஒண்ணுதான். திமுக ஒண்ணுதான் எதிர்த்து பேசுறது. இவங்க எப்படி அடக்கிறதுன்னு பார்க்குறாங்க. தென்னிந்தியாவில் பிஜேபி வரவே முடியல, வட இந்தியாவில் வருது. வட இந்தியாவில் ஜனத்தொகை கூட இருக்கு, அவன் குடும்ப கட்டுப்பாட கடைபிடிக்கல. ஒரு வீட்டுக்கு 4 குழந்தை 3 குழந்தை 5 குழந்தைகள் இருக்கு. அதனால மக்கள் கூட இருக்கு, அவங்களுக்கு எப்படி கூட வரும், நம்ம வட இந்தியா வச்சே ஜெயிச்சுக்கலாம் சொல்லி நம்மளை பழிவாங்குற வேலையை செய்கிறார்கள். அதை கண்டித்துதான் நம்முடைய தலைவர்கள் இதை போராடுகிறார்கள். அதுக்காகத்தான் இந்த கூட்டம். இந்தி பெறாங்கிறாங்க ஆங்கிலம். மோடி என்ன சொல்றாரு, இந்தி படிங்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஹிந்தி படிச்சா மட்டும் போதும், நம்ம தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், 3 படிக்கணும். நம்ம 3 படிச்சாக்கா நம்ம பிள்ளைய படிக்க முடியும். அவங்க வீட்டுக்குள்ளே மட்டும் ஹிந்தி படிச்சா மட்டும் போதும். சரி, ஹிந்தி படிச்ச வெளிநாட்டுக்கா போயிருக்காங்க, ஹிந்தி படிச்சவங்க கூட நம்ம ஊருக்கு வேலைக்கு தான் வந்திருக்காங்க, நம்ம ஊருக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கடைகள்லையும் எல்லா இடங்கள்லையும் வட இந்தியாக்காரங்களாம் இருக்காங்க வேலைக்கு. ஹிந்தி படிச்சுதான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறோம்ல. நம்ம ஆங்கிலப்படுத்துறதுனால, அண்ணாவும் கலைஞரும் சொல்லி நாம் ஆங்கிலப்படுத்துவதன் காரணமாக நம்முடைய குழந்தைய ஊரா அமெரிக்காவில் இருக்கா, லண்டன்ல இருக்கா, கனடாவில் இருக்கா, ஆஸ்திரேலியா இருக்கா, எல்லா ஊரும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கு. மோடி வீட்டுக்குள்ளே கூட நம்ம இருக்காங்க. ஆக இருமொழிக்கும் நாங்க தமிழ் எங்க தாய்மொழி, அது எங்க தாய்ப்பால் குடிச்ச மாதிரி எங்களுக்கு. தாய்ப்பால் குடிக்க எப்படி உரிமை இருக்கோ அதே போல தமிழ் படிக்க எங்க உரிமை இருக்கு. எங்க மொழி நாங்க படிக்கிறோம். வெளி உலகத்துக்கு போறதுக்கு, வெளியில பேசுறதுக்கு ஆங்கிலம் போகுது. இதுதான் அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார், இப்போ நம்ம தளபதி சொன்னார். 2 மொழியும் படிப்போம், அது போல படிக்க மாட்டோம். அதுக்கு மேல உங்க இஷ்டம் தான் படிச்சுக்கங்க. நீ கட்டாயம் ஹிந்தி படின்னு சொன்னா நாங்க படிக்க மாட்டோம். நாங்கள் இருமொழி கொள்கைதான் சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, நீ 3 மொழி படிக்காட்டா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் கொடுக்க மாட்டோங்கிறாங்க. ஏதோ நம்ம விட கைமாத்து கேட்ட மாதிரி இருக்கு. கைமாத்தா கேட்கிறோம், நம்ம கிட்ட வருமானத்துல வரி வாங்கி போறவங்க நம்ம கொடுக்க வேண்டிய பங்கை கேட்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்குத்தான் இந்த போராட்டம். ஒரே உடம்பு தான், ஆணும் பெண்ணும் ஒன்று என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அதற்கு முன்னால் எத்தனையோ தலைவர் சொன்னாலும் கூட உங்களுக்காக களத்திலே இறங்கி போராடியவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அண்ணன் தம்பி உதயா அவர்கள். இவர்களெல்லாம் அந்த அடிச்சுவட்டில், திராவிட இயக்கத்தின் அடிச்சுவட்டில் வந்த காரணத்தால் இன்னைக்கு உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தில் நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும்.